அனைவருக்கும் வணக்கம். நிதிக்குழு பற்றி ஒரு தகவல். ஃபினான்ஸ் கமிஷன் இன் இந்தியா அரசியலமைப்பில் பகுதி 12 இந்த நிதிக்குழு இருக்குது. விதி பார்த்திங்கன்னா 280 நிதி ஆணையம், 281 பார்த்திங்கன்னா நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை பற்றி சொல்லுது. சட்டம் எப்போ இயற்றப்பட்டது? 1951 நிதி ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது. அதோட அமைப்பு, ஒரு தலைவர் இருப்பார் மற்றும் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னாக்க குடியரசுத் தலைவரால் நிர்ணயிக்கப்படுகிறது. நிதி ஆணையத்தினுடைய காலம் 5 ஆண்டுகள். இதுக்கு தலைவர் தான் பொறுப்பு. பொது நிர்வாகத்தில் அனுபவம் உள்ளவர் தான் தலைவராக இருப்பார். உறுப்பினர்கள், தகுதியான உறுப்பினர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க தகுதியுள்ளவர். 2வது, அரசாங்கத்தினுடைய நிதி மற்றும் கணக்கு பற்றிய சிறப்பு அறிவு மிக்கவராக இருப்பார். 3வது, நிதி விவகாரங்களின் மற்றும் நிர்வாகத்தில் பரந்த அறிவை உடையவராக இருப்பார். 4வது உறுப்பினர் பொருளாதாரத்தில் சிறப்பு அறிவை பெற்றவராக இருப்பார். நியமனம் யார் செய்வார்னா தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுறாரு. மறு நியமனம் யார் அப்படின்னா மறு நியமனத்துக்கு தகுதியானவர்கள். பணிகள் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே பரிந்துரைக்கப்பட வேண்டிய வரிகள் முடிவு செய்கிறது. மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகள். ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள். மாநில நிதிக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநிலத்தில் உள்ள பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சியினுடைய வளங்களை நிரப்புதல். ஜனாதிபதியால் குறிப்பிடப்படும் நிதி சார்ந்த மற்ற விஷயங்கள் தொடர்பான ஆலோசனைகள் இதனுடைய பணிகளாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நிதிக்குழு தலைவராக இருந்தவர் ஒன்று பார்த்திங்கன்னா KC நியோகி, 2 K சந்தானம், 3 அசோக் குமார் சந்தா, 4 PV ராஜமன்னார், 5 மகாவீர் தியாகி, 6 பார்த்திங்கன்னா K பிரமானந்த ரெட்டி, 7 KM ஷெலாத், 8 YP சவான், 9 NKP சால்வே, 10 KP பந்த், 11 AM குஷ்ரு, 12 C ரங்கராஜன், 13 விஜய் கேல்கர், 14 YV ரெட்டி, 15 NK சிங். இப்போ 16வது நிதி ஆணையம் டிசம்பர் 31, 2023 அன்று அரவிந்த் பனகாரியாவை தலைவராக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. நன்றி.